Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல ஒரு கனமான கடாயை ஹீட் பண்ணிட்டு இதுல 1 கப் ரவை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். நீங்க ரவை டபுள் ரோஸ்டட் இல்ல ரோஸ்டட் ரவை வாங்குனீங்கன்னாலும் இதே மாதிரி லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுப்பு லோ ஆர் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அதே நேரத்தில் ப்ரௌன் ஆயிடக்கூடாது. ரவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. ரவை நல்லா பச்சை வாசனை ஃபுல்லாக போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ரவா லட்டுக்கு கொரன்னு தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரவையை அரைச்சாச்சு. நல்லா இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். திரும்ப அதே மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். சர்க்கரையை நல்லா இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச ரவையோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவு நெய்யை ஹீட் பண்ணிக்கோங்க. இது கூட 10 முந்திரி பருப்பை நல்லா சின்னதாக உடைச்சிட்டு வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து ரவை சர்க்கரையில் ஆட் பண்ணிடலாம். நெய் சூடாக இருக்கும்போது கையை வச்சு கலக்காமல் இது மாதிரி கரண்டி வச்சு இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் ஆறட்டும். கை சூடு தாங்குற அளவுக்கு ஹீட் வந்ததும் நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு எடுத்துட்டு இது மாதிரி அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். மீடியம் சைஸில் உருட்டினீங்க அப்படின்னா நம்ம எடுத்த 1 கப்புக்கு 15லேருந்து 18 உருண்டை வரைக்கும் வரும். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை பைண்ட் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா பைண்டிங் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த 1 கப் ரவைக்கு 15லேருந்து 18 உருண்டை வரைக்கும் வரும். நீங்கள் உருட்டுற சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ உள்ளே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரவா லட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.